வணக்கம் ஆபிரகாம். அதாவது காலை முதலே சென்னை புறநகர் பகுதியில் ஆங்காங்கே மழைகள் பெய்ததால் நெடுஞ்சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறதுனால போக்குவரத்து பாதிப்பு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இதனை தொடர்ந்து காலை முதல் கனமழை சென்னை புறநகர் பகுதியில் விட்டு விட்டு பெய்து வரும் நிலையில் ஓஎம்ஆர் சாலை, பெருங்குடி, துறைப்பாக்கம், காரைப்பாக்கம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த வாகனங்கள் அணிவகுத்து நின்று ஆமை வேகத்தில் இந்த வாகனம் ஊர்ந்து செல்லும் காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இந்த பகுதியில் இந்த மெட்ரோ பணிகள் நடைபெறுவதால் அந்த சாலை சரியான ஒரு போக்குவரத்துக்கு ஏற்ற ஒரு சாலையாகவே சமீப காலமாக இல்லை. இதனால் என்ன ஆகிறது, அந்த வாகனங்கள் போகும்போது மிகுந்த ஒரு நெருக்கடியான அந்த சாலையை ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த மழை காலங்களில் பள்ளம் குண்டும் குழியுமான ஒரு சாலையாக இருப்பதனால் வாகனங்கள் விரைந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது. இதனால் வாகனங்கள் ஆங்காங்கே பழுதடைந்த நிலையிலும் ஒரு காட்சியானது காணப்படுகிறது. இந்த சாலையில் அதாவது இந்த மழை நேரத்தில் ஒரு அவசர ஊர்தியான இந்த ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் இங்கு ஏற்பட்டுள்ளது. மெட்ரோ பணி நடைபெறுவதாலும் ஆங்காங்கே கம்பிகள், இந்த தகடுகள் இது சாலை நடுவே குறுக்கே வைக்கப்பட்டதாலும் வாகனம் எளிதில் செல்ல முடியாத ஒரு சூழலும் உள்ளது. குறிப்பாக இந்த மாதிரி ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய நேரத்தில் அங்கு போக்குவரத்து காவலர்கள் சரியாக பணியில் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வாகன ஓட்டிகள் முன்வைக்கின்றனர். ஒரு ஜங்ஷன் பகுதி, சோழிங்கநல்லூர், அதே போல பெருங்குடி ஆகிய பகுதிகளில் வாகனங்கள் திரும்பும் பகுதிகளில் போதிய போக்குவரத்து போலீசார் இல்லாதனாலும் அங்க ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. ஆகையால் இந்த மாதிரி போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய சூழலில் கூடுதலான அந்த பணியாளர்கள் அங்க அமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் ஒரு கோரிக்கை வைத்துள்ளது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி மனோகரன்.